ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 55, 56, 57 இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்துக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த குயிஃபனும் ஒரே வண்டியில போயிட்டு இருந்துப்பானுங்க. அவங்க கூட யூ ஃபேமிலி சேர்ந்த 2 பேர், அப்புறம் பாய் ஃபேமிலி சேர்ந்த 2 பேர் வந்துருப்பானுங்க. அவங்கள மட்ஸ்வாம் கொர்க்கடைல் அப்படிங்கிற பீஸ்ட் அட்டாக் பண்ணிருக்கோம். அப்புறம் அந்த யூ ஃபேமிலில இருந்த 2 பேர், அப்புறம் பாய் ஃபேமிலில இருந்த 2 பேத்தையும் அந்த கொர்க்கடைல் கொன்னு இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ போய் அந்த கொர்க்கடைல பஞ்ச் பண்ணிருப்பான். அப்ப அந்த ஃபெங்ஜியான் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த குயிங்ஃபன் தான் என்னது குயிஃபங் இந்த கொர்க்கடைல கொன்னுட்டானா அப்படின்னு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த கொர்க்கடைல் மேல போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கொர்க்கடைல் மேல இருந்து கீழே குதிச்சு அந்த குயிஃபனோட சட்டையை பிடிச்சிட்டு இங்க ஏன்டா என்ன நின்னுட்டு இருக்க ஓடுறா அப்படின்னு அந்த குயிஃபனோட சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். அப்ப அந்த குயிஃபன் டே என்னடா பண்ற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அவன் வாயில இருந்து நுர வருது. அப்படியே நாம தான் அந்த கொர்க்கடைல கொன்னுட்டோமே, நாம ஏன்டா ஓடணும், அந்த கொர்க்கடைல நம்ம குயிங் ஃபேமிலி கொண்டு போனா நமக்கு டிராஃபி கொடுப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்குலாம் எதுவும் தெரியல போல. அந்த ஜெயிண்ட் மட் கொர்க்கடைல் ரொம்பவே சென்சிட்டிவ். பிளட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிரும் அப்படின்ட்டு நான் அந்த கொர்க்கடைல அட்டாக் பண்ணப்ப அந்த கொர்க்கடைலோட பிளட்ட எல்லாம் சென்ஸ் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கொர்க்கடைலும் வந்துரும் அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிஃபன் என்னடா அங்க நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஒரு 10-15 கொர்க்கடைல் வந்துருச்சு. அப்ப குயிஃபன் டே குயிஃபன் நிக்காதடா சீக்கிரமா ஓடுறா அப்படிங்கிறான். அப்புறம் அந்த குயிஃபன் குயிங் ஃபேமிலியில நான் ஒரு எலைட், ஆனா என்ன விட குயிஃபன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த குயிஃபன் டே குயிஃபன் என்ன அங்கேயே விட்டுக்க வேண்டியது தானே, என்னதே காப்பாத்தி கூட்டிட்டு போற அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நீயும் என்னோட கிளான் தான், உன்னை காப்பாத்துறதுக்கு எந்த காரணமும் வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிஃபன் நான் இவனை குயின் ஃபேமிலியில ஒரு மெம்பரை நினைச்சதே இல்ல, ஆனா இவன் என்ன அவனோட ஃபேமிலியில ஒருத்தன் நினைக்கிறான். இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இவன் என்னோட பிரதர் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அப்புறம் அந்த தேர்ட் பிரின்ஸ் காட்டுறாங்க. இவன் ஒரு அசாசின் போல, இவன் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 4ல இருக்கான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட நாம இந்த காம்படிஷன் முடியும் போது அதிக பீஸ்டோட கோர் வச்சிருந்தா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்புறம் அந்த குயிஃபங்க யாராவது கொல்லணும், அவனை கொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ரிவார்டு தருவேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு சோல்ஜர் அங்க பாருங்க அங்க இருக்க மட்ஸ்வாம் கொர்க்கடைல் எல்லாம் தனியாவே கொண்டுட்டா நடக்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அங்க பார்த்தா அந்த சிட்டு ஃபேமிலியோட ஷியோன்யூ இருக்கான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் நீயே எல்லாத்தையும் கொல்ற அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியோன்யூ ஏன்னா கொல்றது என்னோட ஹாபி அப்படிங்கிறான். அப்புறம் தேர்ட் பிரின்ஸ் அந்த ஷியோன்யூ கிட்ட குயின் ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையும் கொன்னுரு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவையும் குயின் ஃபென்னிங் காட்டுறாங்க. அப்ப யாராவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு யாரும் கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த காம்படிஷன்ல கலந்துட்ட 2 பேத்த 2 டைகர் மாதிரியான பீஸ்ட் அட்டாக் பண்ண போகுது. அப்ப நம்ம குயின் ஃபென் நேனாங் ஃபேமிலில இருந்து யாரோ 2 பேர் அங்க மாட்டிட்டாங்க. அவங்க முன்னாடி இருக்கிறது பிளாக் பேந்தர், இதை நம்மளால சமாளிக்க முடியாது, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இல்ல நேனாங் ஃபேமிலி மட்டும் தான் நம்ம குயின் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்லியா இருக்கு, நம்ம இவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிஃபன் நீ எப்பறம் போய் காப்பாத்து அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ இப்படிதான் அப்படின்னு அந்த குயிஃபனை எட்டி உதச்சிட்டான். அப்ப அந்த குயிஃபன் டே நீ என்னடா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த பீஸ்ட் முன்னாடி போய் அவன் விழுந்து போயிட்டான். அந்த பீஸ்ட் ரெண்டும் அவனை டெரரா பாக்குது. அப்ப நம்ம குயிஃபன் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு, அந்த குயிஃபங்க நம்பி வந்ததுக்கு அவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டான் அப்படின்னு கதறான். அப்ப நம்ம ஹீரோ நீங்க நல்ல பசங்க, நீ யாரையும் கடிக்க கூடாது அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிஃபன் என்னடா நடக்குது அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த பிளாக் பேந்தர் ரெண்டும் நம்ம ஹீரோவோட பெட்டாவே மாறிடுச்சு. அப்ப அந்த குயிஃபன் இங்க என்னடா நடக்குது, இந்த பிளாக் பேந்தர் ரெண்டு எப்படி எங்களை அட்டாக் பண்ணல, இந்த குயிஃபங் இந்த பிளாக் பேந்தர் ரெண்டையும் டேம் பண்ணிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ நான் உன்னை தள்ளி விட்டு 2 பீஸ்ட் டேமிங் பில்ல அந்த பீஸ்டோட வாயில போட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிஃபன் டே பைத்தியக்காரா என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்புறம் ஏதோ சத்தம் கேக்குது. அந்த குயின் ஃபேன் பின்னாடி ஒரு பெரிய பிளாக் பேந்தர் நின்னுட்டு இருக்கு. அப்ப நம்ம குயிஃபன் ஷாக் ஆயிட்டு டே குயிஃபங் உங்ககிட்ட பில் இருந்தா அந்த பீஸ்டோட வாயில போடுற அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோ அந்த பில்னா சின்னதா இருக்க பீஸ்ட் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபென்னு அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சு போச்சு, என்னை எப்படியாவது காப்பாத்துற குயிஃபங் அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ டே ஃபென்னே கவலைப்படாத இந்த ஸ்வாட பிடிச்சிக்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபென்னும் அந்த ஸ்வாட பிடிச்சிட்டு டே குயிஃபங் எப்படி என்ன காப்பாத்த வந்தியா அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடோட குயிஃபனையும் தூக்கி மூன் ஸ்லாஷ் அப்படிங்கிற அட்டாக் யூஸ் பண்றான். அப்ப அந்த குயிஃபன் டே நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த ஸ்வாடோட நம்ம ஃபென்னையும் சுத்தி அந்த பீஸ்ட் மேல தூக்கி போட்டான். நம்ம ஃபென்னும் அப்படியே சுத்திட்டு போய் அந்த பீஸ்ட கொன்னுட்டான். அப்ப நம்ம குயிஃபன் சுத்தல தலைலாம் சுத்தி டே குயிஃபங் என்னன்னா ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்றியா அப்படின்னு டென்ஷன்ல கத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரீயா விடுறா அதான் நீ சாவலல்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த நேனாங் ஃபேமிலி சேர்ந்த 2 பேரும் உங்க 2 பேத்துக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல, குயின் ஃபேமிலில இருந்து 2 ஹீரோஸ் வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிரச்சனை இல்ல, நம்ம குயின் ஃபேமிலியும் நேனாங் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், இப்ப நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், அப்புறம் ஏதாவது பிரச்சனை எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறோம். அப்ப அவனுங்க 2 பேரும் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதும் உங்களை பத்தி எங்க நேனாங் ஃபேமிலிட்ட சொல்றோம், அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ரீபே பண்ணுவோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம குயிஃபனும் டே நானும் தான் உங்களை காப்பாத்தினேன் என்ன மறந்துடாதீங்க அப்படிங்கிறோம். அப்ப அவனுங்க 2 பேரும் தேங்க்யூ அப்படின்ட்டு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அவங்கள முதுகுல குத்தி யாரோ கொன்னுட்டாங்க. அப்ப நம்ம குயிஃபன் இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ இவங்களை யாரோ கொன்னுட்டாங்க, இங்க யாரோ இருக்காங்க அப்படிங்கிறான். அப்ப யாரோ நீ தான் குயிஃபங்கா, அந்த ஏலத்துல நீ தானே நிறைய பில் சுத்தி சீன் போட்டா அப்படிங்கிறானுங்க. பார்த்தா அந்த மரத்து மேல ஷியோன்யூ உட்காந்துட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன பாடி டெம்பரிங் ஸ்டேஜ் கூட இல்லையா, உன்னை கொல்றதே எனக்கு அவமானம், இப்போ உன்னை இந்த டைகரே பாத்துக்கோ, நீ என்ஜாய் பண்ண அப்படின்ட்டு அங்க வந்து மறைஞ்சு போயிட்டான். நம்ம ஹீரோ சிட்டு ஃபேமிலியோட ஷியோன்யூ தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா 2 யாரோ வந்து நம்ம ஹீரோவையும் குயின் ஃபேமிலியும் அட்டாக் பண்ண வருது. அவனுக்கு 2 பேரும் அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறானுங்க. அப்ப யாரோ நீங்க குயின் ஃபேமிலி தானே, என்ன தைரியம் தான் எங்க நேனாங் ஃபேமிலி சேர்ந்தவங்க கொண்டு இருப்பீங்க அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம குயிஃபன் நீங்க என்ன பேசுறீங்க, நாங்க ஒன்னும் கொல்லல அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த யாரோ விட்டுட்டு இருக்கிறானுங்க. முதல்ல அந்த பிளாக் பேந்தரை கொல்லுங்க அப்படிங்கிறான். பார்த்தா அந்த யாரோ
ஏரோ வந்து அந்த பிளாக் பேந்தர் ரெண்டையும் கொண்டுருச்சு. அப்ப நம்ம ஹீரோ இது நல்லதுக்கு இல்ல. நான் சொல்ற ரீசனை கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த 2 பிளாக் பேந்தரும் டெம்பர்டு பாடி ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இதையே அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்க எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னு என்னால பார்க்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்ப நம்ம குயிஃபன் இங்க யாருமே இல்ல. யார் நம்மள அட்டாக் பண்றாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி மூவ்மெண்ட் டெக்னிக் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல ஒரு நிமிஷம், இது நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயின். அவளோட மூவ்மெண்ட் டெக்னிக் தான் இப்படி இருக்கும். அவ எங்க இருந்து அட்டாக் பண்றான்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியோ குயினும் நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற அப்படிங்கிறா. அப்ப நம்ம குயிஃபன் அங்க இருந்து ஓடிட்டே, டே குயிஃபன் அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கா, அது நேனாங் ஃபேமிலியோட ஷியோ குயின். நாம மட்டும் போய் ஒளிஞ்சிக்கலாம், அவ கண்டிப்பா நம்மள கொன்றுவா அப்படின்ட்டு ஓடுறான். இப்ப நான் ஏன் அந்த குயிஃபங்க நினைச்சு கவலைப்படணும்? அவன் ரொம்பவே ஸ்மார்ட், அவன் கண்டிப்பா போய் ஒளிஞ்சுவான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே, முடிஞ்சே என்ன அட்டாக் பண்ணி கொல்லு அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம குயிஃபன் ஹீரோவை பார்த்து, இவன் ஏன் ஒளியாம இப்படி நின்று கத்திட்டு இருக்கான், இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னு ஷாக்கா வரும். அப்ப நம்ம குயிஃபன் ஒரு மரத்துக்கு போராடி போய் உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, டே அவன் நேனாங் ஃபேமிலியை சேர்ந்த ஷியோ குயின் தான், அவன் தான் இங்க இருக்கிறதுலே பவர்ஃபுல், நீ இங்க இருந்து எங்கேயாவது ஓடினா தான் உயிர் பழைக்க முடியும் அப்படிங்கிறான். அப்போ ஒரு யாரோ நம்ம ஹீரோ போராடி அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு, நேனாங் ஃபேமிலியை சேர்ந்த ஷியோ குயினோட மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, ஆனா இது என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படிங்கிறான். பார்த்தா அந்த யாரோ நம்ம ஹீரோ உள்ள பூந்து வருது. அப்ப நம்ம ஹீரோ ஷியோ குயின் பின்னாடி போயிட்டு, இந்த அட்டாக் வச்சுல எனக்கு கொல்ல முடியாது அப்படின்ட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோயினோட டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் இருந்ததுனால தான் என்னால் தப்பிக்க முடிஞ்சு, இல்லனா நான் கண்டிப்பா செத்துருப்பேன் அப்படின்ட்டு அந்த ஷியோ குயின் கழுத்தை பிடிச்சிட்டு, இப்ப நான் சொல்றதை கேட்கறியா அப்படிங்கிறான். இவ தான் ஷியோ குயின். அப்ப நம்ம குயிஃபன், எனது இந்த குயிஃபன் ஷியோ குயினை பிடிச்சிட்டானா அப்படின்னு வாயை பழக்கிறான். அப்ப அந்த ஷியோ குயின் நம்ம ஹீரோ பார்த்து, நீ குயன் பிளட் ஸ்டேஜ்ல தானே இருக்க, எப்படி என்ன கண்டுபிடிச்ச, என்ன கொல்லுன்னா கொன்னுக்கா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா கத்தி எடுத்துட்டு, இந்த காம்படிஷன்ல யாரையாவது கொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஷியோ குயின் அட்டாக் பண்ணிட்டான். அப்புறம் நம்ம குயின் ஃபேமிலியை சேர்ந்த 2 பேரை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அடிபட்டு முடியாம வராங்க. இதுல அந்த கோல்டு கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கும் பேரு குயின் டெயின். இவன் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 1ல இருக்கான். இன்னொருத்தனோட பேரு குயின் சியூ. இவன் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 2ல இருக்கான். அந்த சிட்டு ஃபேமிலியை சேர்ந்த சியோன்ஜூ அப்படிங்கிறவன் நம்ம குயின் ஃபேமிலியை சேர்ந்த அந்த 2 பேத்தையும் அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஃபெங்ஜியான் வந்து அந்த அட்டாக் தடுத்துட்டான். அப்ப நம்ம ஃபெங்ஜியான், என்ன தைரியம் இருந்தா எங்க குயின் ஃபேமிலி மெம்பர்ஸை இந்த டோர்னமெண்ட்ல கொல்ல பாப்ப, எத்துப்போ அப்படின்ட்டு அவனை அடிச்சு பறக்க விட்டான். அப்ப அந்த சியோன்ஜியோட மாஸ்க் எல்லாம் கிழிஞ்சு பறந்து போயிட்டான். அப்ப அந்த சியோன்ஜி, இவன் யாரு, இவன் மேரே பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 4ல தான் இருக்கான், என்னை எப்படி அட்டாக் பண்ணா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அவனுங்க 2 பேரும் நம்ம ஃபெங்ஜியானை பார்த்து, எதுக்கு எங்களை காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்கறானுங்க. அப்ப நம்ம ஃபெங்ஜியான், என்ன எதுவும் கேட்காதீங்க, குயிஃபங் தான் உங்களை காப்பாற்ற சொன்னோம் அப்படிங்கிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.